ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலினாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹோம் டூர் வீடியோ தான். பெங்களூருக்கு நீங்கள் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டல் வேண்டாமல் நல்லா கிச்சனில் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோட என் கார்டில் உங்களுக்கு நான் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த தமிழில் இதுதான் வந்து ஏற்கனவே நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்னொரு பெங்களூர் ஹோம் டூரோட வீடியோ. ஸோ இதில் என்ன மெயினான ஒரு ட்ராபேக் இருந்துச்சு அப்படின்னா, கிச்சன் வந்து செப்பரேட்டாக இல்லாமல் ஹால்லேயே ஒரு கார்னரில் இருந்ததுனால நீங்கள் நிறைய சமைக்கணும் இல்லை நிறைய பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா வந்து அங்கே முடியாது. ஸோ அது வந்து ஒரு மெயினான ஒரு ட்ராபேக். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஹோம் டூரில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. கிச்சன் வந்து நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று ஆல்ரெடி பார்த்துருந்த ஹோம் டூரில் வந்து பால்கனி இல்லை, இதில் வந்து பால்கனி இருக்குது. ஸோ இந்த மெயினான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அது தவிர இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து கோர்ட் யார்ட் வந்து இருந்தது, நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் வந்து வெளியில் இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். அண்ட் லுக்ஸ் வந்து இதை விட அது பெட்டராக இருந்ததா, என்ன விதத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து எந்த வீடு கன்வீனியண்ட்டாக இருக்குது, இதுவா அதுவா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நீங்கள் இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த ஹோம் ஸ்டே வந்து நீங்கள் புக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மேக் மை ட்ரிப் இல்லைனா வந்து booking.com மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் காமிச்சிருந்தேன் நந்தி ஹில்ஸ் அண்ட் மைசூர் ஹோம் டூர். இது ரெண்டுத்து மாதிரி இதுலேயும் வந்து ஹால் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க. ஸோ ஹாலில் வந்து இந்த மாதிரி ஒரு சோஃபா செட் போட்டிருக்காங்க, நடுவில் வந்து டீபாய். மைசூரில் வந்து நமக்கு டைனிங் டேபிள் இருந்தது, அந்த மாதிரி இதில் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து ஜஸ்ட் ஒரு காஃபி டேபிள் மாதிரி இருக்குது. ஒரு 2-3 மெம்பர்ஸ்க்கு வந்து இதுவே போதும். இதுவே வந்து நம்ம டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சமைச்சதெல்லாம் வந்து இந்த டேபிளில் வச்சுட்டு அழகாக சோஃபாலையும் தரையிலையும் உட்காந்து ரவுண்டு கட்டி சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து அழகான ஒரு பால்கனியும் இருக்குது. பட் ஹாலோட அட்டாச்சாக இருக்குது. பெட்ரூமில் வந்து தனியாக அவங்க கொடுக்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அது மாதிரி ஹாலில் வந்து அட்டாச்சாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இப்படி டிவி யூனிட்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த பால்கனி இருக்குது. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் நல்ல வெளிச்சம் காற்றுலாம் வர மாதிரி வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி வெளிச்சம் காற்று நல்லா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இந்த ஹாலே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது பார்ட்டி இல்லை சின்ன கெட் டுகெதர்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம ஹால்லே வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இதில் ஓப்பன் கிச்சன் தான், ஆனால் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த இன்னொரு ஹோம் டூர் பெங்களூர் ஹோம் டூரில் வந்து கிச்சன் ஒரு கார்னரில் இருந்ததுனால நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து வசதியாக இல்லை இல்லையா. இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. நல்லா டார் ஷேப்பில் ரொம்ப அழகாக அந்த ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, வுட் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த வீட்டில் பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து நமக்கு கேஸ் ஸ்டவ் இருக்குதுங்க. மைசூரில் வந்து இல்லை. பொதுவாகவே நிறைய இடத்துல வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹோம் ஸ்டேயில் வந்து கொடுக்க மாட்டாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஓவன் மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம ரொம்ப சில விஷயங்கள் தான் அதில் குக் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப நிறைய குக் பண்ணணும் இல்லை சீக்கிரமாக குக் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம். அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து நமக்கு கேஸ் ஸ்டவ்வும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஃப்ரிட்ஜும் இருக்குது. இது தவிர நமக்கு ஆர்ஓ வாட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாட் வாட்டர் வச்சுக்கிறதுக்கு நமக்கு கெட்டில் இருக்குது. அண்ட் அதாவது ஹீட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெளியூரில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து இருக்குங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன சிட் அவுட் கிடையாது, சர்வீஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன்லேயுமே வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்குது அண்ட் ஏர் சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ நம்ம நான்வெஜ் சமைக்கிறோம் இல்லை வந்து ஏதாவது பொரிக்கிறோம் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாலில் ஒரு கார்னரில் டாய்லெட் இருக்குது. தேவையான அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருந்தது அண்ட் நீட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹாலில் இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நேராக ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து நம்ம மற்ற ஹோட்டல்ஸில் மற்ற ஹோம் ஸ்டேலெல்லாம் பார்த்தோம் இல்லையா, மைசூரில் இல்லைன்னா பெங்களூர்லேயே இதுக்கு முன்னாடி பார்த்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாஷாக அப்படி இல்லை. வீட்டில் நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பெட்ரூமில் பெட்ஷீட் அண்ட் டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து இருந்தது. ஒரு ஹோட்டல் மாதிரி லுக்கில் வந்து இல்லை. நார்மலாக வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட், பிளாங்கெட் அண்ட் குஷன், பில்லோஸ் அது மாதிரி இருக்குது. அதுக்கு அப்புறமா ஆனால் நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா கப்பர்ட் வந்து நல்ல கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, லாஃப்ட். ஸோ ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி
ஸ்பேஷியஸாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சைட் டேபிள் அஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இனஃப் ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மொபைல்லலாம் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஏர் கண்டிஷன் இருக்குது. பெங்களூரில் நமக்கு ஏசி தேவையில்லை, இருந்தாலும் ஏர் கண்டிஷன் இருக்குது சம்பிரதாயத்துக்காக. சப்போஸ் சம்மரில் போனோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹோம் ஸ்டேயில் நீங்களும் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா feedback@gmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் இமெயில் அனுப்புங்க. உங்களுக்கு booking.com அண்ட் மேக் மை ட்ரிப் மூலமாக எப்படி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ இந்த மாதிரி ட்ரிப் போகிறாங்க பெங்களூருக்கு அப்படின்னா, இல்லைனா படிக்கிறதுக்காக, வேலைக்காக, இல்லை சின்ன ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்க்காக பெங்களூர் போகிறாங்க, ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹோம் ஸ்டே வித் கிச்சன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக பெங்களூர் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.